ஒரு 10 லட்சம் இருக்கு அப்படின்னாக்கா அது எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஐ கேட்டகரி இன்வெஸ்டர் as 3 டிஃபரண்ட் பக்கெட்ஸ். ரூ. 1 லட்சம் இருக்கு, நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா, கன்சர்வேட்டிவ் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கக்கூடிய 8% விட எனக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வந்தாக்கா ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டர். நீங்க என்ன பண்ணுங்க, செக்டார் ரொட்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு செக்டாரல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இது பேர் தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை இப்படி 4 டிவைட் பண்ணிட்டு, வெல்கம் டு சதீஷ் பிக்ஸ் சேனல். இன்வெஸ்டர்ஸ் இப்போ நிறையவே ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டட் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வரும்போது ரொம்ப ஒரு ஃபியர்ஃபுல்லாக இருப்பாங்க, காசெல்லாம் வெளியே எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய ஒரு குவரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபியர் குவரிஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இப்போ ஒரு மெச்சூர்டு குவரிஸ். இப்போ இந்த டைமில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் சதீஷ், வேல்யூவேஷன் எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, எங்கே நான் காசு போட்டாக்கா எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்குது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குனாக்கா நான் அதை இப்போ இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் டைமில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை மாதிரியான கேள்வி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஒரு 10 lakh rupees இருக்குனாக்கா இந்த மாதிரியான ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஹை ரிட்டர்னை பார்க்கறது, இதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஒரு சார்ட்டை பாருங்கள். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இயர் பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 14% டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மிட் கேப் 11% டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 13% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அட்ராக்டிவாக இருக்கு. லார்ஜ் கேப்போட லாங் டேர்ம் வேல்யூவேஷன் 23 அப்ராக்சிமேட்லி பிஇ, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க வேல்யூ 20.2. மிட் கேப்போட லாங் டேர்ம் வேல்யூவேஷன் 31.8, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 30.14. ஸ்மால் கேப்போட லாங் டேர்ம் வேல்யூவேஷன் பிஇ 27.7, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 24.1. ஸோ வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் அட்ராக்டிவாக இருக்குது. ரைட் டைம் டு இன்வெஸ்ட். நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் இது ஒரு நல்ல தருணம், இது நல்லா தெரியுது. ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய 10 லட்சத்தை நான் எப்படி எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இதைத்தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐ எம் சதீஷ், AMFI ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஃபைனான்ஷியல் குவரிஸ் இருக்குது, உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு டவுட்ஸு குவரிஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எப்படி என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணுறது, இப்படி ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will help you, assist you. மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப் லெவல்லேருந்து கீழே விழுந்து இப்போ ரிகவரி ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ. ஸோ உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு அப்படின்னாக்கா அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஐ கேட்டகரி இன்வெஸ்டர் as 3 டிஃபரண்ட் பக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா கன்சர்வேட்டிவ் கேட்டகரி. ரொம்பவுமே பயந்து ஈக்விட்டிஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு கேட்டகரி. புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பிகினர்ஸ், இல்லைனா ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா மாடரேட் கேட்டகரி. ஸோ பெரிய ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க, அட் த சேம் டைம் தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் டேக்கிங் குட் ரிஸ்க். மூணாவது கேட்டகரி ஹை ரிஸ்க் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஒரு ரிஸ்க் அப்படைட், எந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இன்வெஸ்டர்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஒரு 1 year முன்னாடி ஒருத்தருக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் ஃப்ளெக்ஸி இதில் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட்டிசிபேஷன் எக்ஸ்போஷரை கொடுத்து நாங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் அவருக்கு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணி கொடுத்தோம். மிட் அண்ட் ஸ்மால் கேப்பே பார்ட்டிசிபேஷனே கொடுக்கல. அவர் என்னங்க நீங்கள் சதீஷ் பெஸ்ட் கேட்டகரி மிட் அண்ட் ஸ்மால் கேப் கொடுக்கவே இல்லையே. இல்லை சார், வேல்யூவேஷன்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் கரண்ட்லி, அப்போ 2025 பிகினிங்கில். ஸோ யூ ஷுட் நாட் பார்ட்டிசிபேட். அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டு கீழே விழும்போது ஆரம்பிக்கும் போது என்ன சதீஷ் இது இவ்வளோ ஃபால், அப்போ நான் கேட்டேன், நான் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் இல்லைன்றீங்க, மார்க்கெட்டு கீழே விழும்போது இப்படி ரொம்ப பயப்படுறீங்களே, இதுக்கு தான் ரிஸ்க் அப்படைட்டை வந்து அசஸ் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோவில் நம்ம என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஸோ ரிஸ்க் அப்படைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா முதல்ல இது வரைக்கும் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பக்கெட் பண்ணுங்கள். உங்களோட பிஎஃப், பிபிஎஃப், ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு கன்சர்வேட்டிவ் அப்படின்ற பக்கெட்டில் போட்டு ஒரு சம், ஒரு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அசட் இருக்குன்றதை டோட்டல் பண்ணுங்கள். மாடரேட், ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு ரொம்பவுமே மேலே போகாது, அதே நேரத்தில் இட் இஸ் நாட் அ வெரி லோவஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய அசட்டும் கிடையாது. ஸோ கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்டு மாடரேட், அதோட வேல்யூவேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அசஸ் பண்ணுங்க. அடுத்தது அக்ரெசிவ், ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இதை ஒரு பக்கெட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதுக்கு எவ்வளோ இருக்குது உங்கள் அசட்டில் பர்சன்டேஜ் பாருங்கள். நாலாவது ஹை அக்ரெசிவ்னு சொல்லக்கூடிய
டைரக்ட் பிஸ்னஸ் பார்ட்டிசிபேஷன், உங்களோட பிஸ்னஸ் அசட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நீங்கள் வேற சில பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இதெல்லாம் ஹை அக்ரெசிவ். அது எத்தனை பர்சன்ட் இருக்குது பாருங்கள் உங்கள் நெட்ஒர்த்தில். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட்டிவ், நீங்கள் கணிக்கவே முடியாத ரிட்டர்ன்ஸ், ஆர் அது மேலே போகுமா கீழே வருமா, கொடுத்தா பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இல்லைனா ஒஸ்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த அஞ்சுத்துலேயுமே உங்கள் நெட்ஒர்த்தில் எந்தெந்த பக்கெட்டில் எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த பக்கெட்டில் கம்மியாக இருக்கோ அந்த பக்கெட்டில் ஆட் பண்ணுங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா, கன்சர்வேட்டிவ் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுக்கக்கூடிய 8% விட எனக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வந்தாக்கா ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்டர். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹைபிரிட்ல ஒரு 50%, பேலன்ஸ் அட்வான்டேஜில் 25%, அக்ரெசிவ் ஹைபிரிட்ல ஒரு 25%, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. லார்ஜ் கேப்பில் ஒரு 25%, ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு 25%. ஸோ இந்த டைமில் எஸ்டிபி எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு லம்சமாக பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் 25%, அக்ரெசிவ் ஹைபிரிட் 25%, லார்ஜ் கேப் 25%, ஃப்ளெக்ஸி கேப் 25% இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மாடரேட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டராக இருந்தாக்க பியூர் ஈக்விட்டிஸ். கண்டிப்பாக ஈக்விட்டிஸில் இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி மினிமமாக ஒரு 15% இருக்குது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு. ஸோ லார்ஜ் கேப்பில் ஒரு 25%, ஃப்ளெக்ஸியில் ஒரு 25%, மிட் கேப்பில் 25%, ஸ்மால் கேப்பில் 25%, இப்படி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஐ ஆம் அக்ரெசிவ் இன்வெஸ்டர், எனக்கு அந்த ஒரு டைமும் நிறைய இருக்குது, ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் நிறைய இருக்குன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் 25%, மிட் கேப்பில் 25%, ஸ்மால் கேப்பில் 25%, இப்போ இருக்கக்கூடிய செக்டோரல் ஆப்பர்ச்சுனிட்டியில் 25%. அது எப்படி நான் செக்டோரல் ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது? இந்த ஒரு சார்ட் பாருங்கள், இட்ஸ் பியூட்டிஃபுல் சார்ட். எப்படி வந்து செக்டார் ரொட்டேஷன் நடக்குது அப்படின்றதுக்காக இந்த ஒரு செக்டார் 2023-24 பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அப்படி கீழே பாட்டம் ஆஃப் சார்ட்டில் இருக்கும். ஸோ 25 and 26 பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அதுதான் இன்னமுமே. ஸோ எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அந்தந்த செக்டார் என்ன ஆகும்னா அடுத்த வருஷம் ரொட்டேஷனுக்கு சிக்லிக்கலாக ரொட்டேட் ஆகும்போது டாப் பெர்ஃபார்மிங்காக வரும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஒரு 4 வருஷமா 2022, 23, 24, 25 நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்காத ஒரு செக்டார். அண்ட் இப்போ அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அகைன் ஒரு லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்காத செக்டார், அதில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ செக்டார் ரொட்டேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது பேர் தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை இப்படி 4 டிவைட் பண்ணிவிட்டு ஃப்ளெக்ஸியில் 25%, மிட்ல 25%, ஸ்மாலில் 25%, செக்டாரில் 25%, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தால். ஸோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு எலிவேட்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ எம் சதீஷ், ஆம்பி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது மாதிரியான டைமில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எதை மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணாக்கா ஒரு அக்சலரேட்டட் ரிட்டர்ன் கிடைக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ அண்ட் அசிஸ்ட் யூ ஃபார் ஃப்ரீ. ஆர் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக, போகிற டைரக்ஷன் கரெக்டாக, ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணது ஹை பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸாக, செக்டாரல் டைவர்சிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா, இப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் ஸ்டில் ஹெல்ப் யூ. ஏதாவது புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் 10 லட்சத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு ஹியர் அண்ட் கிவ் மை கமெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் டு யூ. ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். See you with another interesting video. See you. Bye-bye.